அடிப்படை உரிமைகள் பற்றி பார்க்க போகிறோம். இது 10ஆம் வகுப்பு இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற பாடத்தில் பாலிட்டியில் இருக்குது. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டப்பகுதி 3 அப்படிங்கிறது 12லேருந்து 35 வரையான சட்டப்பிரிவுகளை பற்றி சொல்லுது. ஸோ சட்டப்பகுதி 3ங்கிறது எதுலேருந்து எது வரைக்கும்னு சொல்லி கேட்கலாம். 12லேருந்து 35 வரைக்கும். சரிங்களா? இதுதான் அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்லுது. இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டதுன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இது பகுதி 3, இது 12லேருந்து 35 வரைக்கும். இந்த பேராவில் 3 கேள்விகள் வரைக்கும் கேட்க முடியும். இதோட ரிமைனிங் பாருங்கள். அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது யூஎஸ்ஏலேருந்து எடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்துட்டோம். முதல்ல இந்தியாவில் 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. தற்போது 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு பகுதி 3 இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, இந்த இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படும் பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அரசியலமைப்பின் பகுதி 3 தான். தற்போது 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகள் பொதுவானது. அது மட்டும் இல்லாமல் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே சில உரிமைகள் இருக்குது. ஸோ 7 கேள்விகள் கேட்க முடியும் இதிலிருந்து. பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். சட்டப்பகுதி 3 12லேருந்து 35 வரைக்கும் அடிப்படை உரிமைகள் சொல்லுது. இது அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரியே ஃபஸ்ட்டு 7 உரிமைகள் இருக்குது. தற்போது 6 உரிமைகள் தான் இருக்குது. இந்த பகுதி 3 இந்தியாவின் மகாசாசனம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வசிக்கிறவங்களுக்கு மட்டும் இங்கே இருக்க குடிமக்களுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே வசிக்கிறவங்களுக்கும் அடிப்படை உரிமை பொதுவானது. இருந்தாலுமே குடிமக்களுக்குன்னு சில சிறப்பான உரிமைகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.